அபரிக்கிரகம் பற்றி மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பரிகிரகம் அப்படின்னா கிரகிப்பது அப்படின்னு அர்த்தம். அபரிக்கிரகம் அப்படின்னா கிரகித்து கொள்ளாமை. அதாவது இந்த உலகத்தில் நாம் இருக்கிறதுக்கு நம்ம உடலுக்கு எவ்வளவு அத்தியாவசியமானதோ அதுக்கு மேலே நாம் எடுத்துட்டா அது திருட்டுன்னு ஆயிடுறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் வாழறதுக்கு எனக்கு ஒரு உழக்கு அரிசி, ஒரு சொம்பு ஜலம், ஒரு டம்ளர் பால், இவ்வளோ வஸ்துக்கள் அவசியம். அதுக்கு மேலே நான் எடுத்துட்டா அது திருட்டுன்னு ஆயிடுறது. அதனால நம்மளோட தேவைக்கு அதிகமாக ஒரு சிறு துரும்பையும் எடுத்து உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது தான் அபரிகிரகம். இப்படிப்பட்ட கட்டுப்பாடு வந்தால் தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது சுலபமாக இருக்கும். நாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வேதாந்தம்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹேதுவாக இருக்கும்.